தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். பாரத் என்கிற ஒரு பெரிய ஒன்றிய அரசில் வழங்கப்பட்ட ஒரு விருது அது. நம்ம மக்கள் தலைவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. என்ன படத்துக்கு வழங்கினாங்கன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நடித்த ரிக்ஷாக்காரன் என்ற படத்துக்கு அந்த பாரத் பட்டம் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் நடித்த ஞான ஒளி, பாபு, ராஜராஜ சோழன், சவாலே சமாளி போன்ற அவருடைய நடிப்புக்கான ஒரு பெரிய தீனி போட்ட படங்கள் இன்னொரு பக்கம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆருக்கு எப்படி கொடுத்தாங்க அந்த விருதை என்று நம்ம கேட்கலாம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பின்னணி இருக்கு. பெரிய மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர் வந்து எம்ஜிஆருடைய பல படங்களுக்கு பிஆர்ஓவாக இருந்தவர். சிவாஜி கணேசன் படங்களுக்கும் பிஆர்ஓவாக நிறைய பணியாற்றியவர். அவர் ஒரு தடவை பெரிய ஒரு ஆவணம், அவர் தமிழ் சினிமா பற்றி பெரிய டாக்குமெண்ட் பண்ணவர், முக்கியமான ஒரு ஆளுமை. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அது எத்தனை ரீல், யார் யார் நடித்தாங்க, ஒளிப்பதிவாளர் யார், எடிட்டர் யார், அதில் இருக்கிற மேக்கப் மேன் யாருன்னு எல்லாத்தையும் தொகுத்து எழுதிட்டு வந்தார். ஒவ்வொரு திரைப்படத்தை பற்றியும் அவர்கிட்ட ரெக்கார்டு இருக்கும், அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கும், அந்த செட்டில் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான ஃபோட்டோகிராஃப் இருந்தால் அவர்கிட்ட இருக்கும். இப்படி அவர் நிறைய டாக்குமெண்ட் பண்ணவர். அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தபோது நான் எப்படிங்க அது பாரத் பட்டம் வந்து அவருக்கு கொடுத்தாங்க சிவாஜி கணேசன் இருக்கும்போது அந்த ஒரு சின்ன தகவலை அவர் சொன்னார். அன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுல அந்த மத்திய அரசினுடைய அந்த குழுவில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க. அதில் வந்து சவுந்தரா கைலாசம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய அறிஞர், அவங்க அதில் இருந்தாங்க அந்த குழுவில். அவங்க என்ன, அந்த ஒன்றிய அரசு அதிகாரிகள் கேட்குறாங்க, இந்த ஆண்டு திரைக்கலைஞர் கொடுக்கணும், தமிழ்நாட்டில் யாருக்கு கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க எம்ஜிஆருக்கு தான், அவரை விட்டால் வேறு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சவுந்தரா கைலாசம் இப்படி சொல்லிட்டாங்க. மற்ற எல்லாரும் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. அப்புறம் மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்தவுடனே சவுந்தரா கைலாசம் கிட்ட அவங்க கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டீங்களே, நம்ம ஆமாம் அவர் தானே சிறந்த நடிகர் நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, சிவாஜிக்கு இல்லை கொடுத்துருக்கணும். ஆமாம், ஐயோ நான் சிவாஜின்ற பேரை தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க டங் ஸ்லிப்பாக சொன்னதா பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஆண்டு கிடைத்திருக்க வேண்டியது சிவாஜிக்கு, நான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு வேண்டாம் சிவாஜி கொடுங்கன்னு சொல்கிற தைரியமும் எனக்கு இல்லை, சரி யாருக்கோ ஒருத்தர் கிடைச்சா சரின்னு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் சொன்ன ஒரு தகவல். இதை தாண்டி சிவாஜி அவர்கள் வந்து அந்த செவாலிய விருது வாங்கும்போது இன்னொரு தகவல் சொன்னார். பிரெஞ்சு அரசாங்கம் வழங்குகிற மாபெரும் விருது இல்லையா செவாலிய விருது. செவாலிய விருது வந்து அது நிறைய அமைப்புகள் கொடுத்தாலும் பிரெஞ்சு அரசாங்கம் கொடுக்குற ஒரு முக்கியமான விருது சிவாஜி அவர்கள் கிடைச்சது. அந்த விருது கிடைச்ச போது புதுச்சேரி அரசு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். சிவாஜியே சொன்ன தகவல் இது. புதுச்சேரி அரசாங்கம் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சி, நான் இருந்த காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது, ஏனோ அவங்க என்னை ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் தடுத்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன்னு அவர் ஆதங்கத்தில் சொல்கிறார். அது இது வந்து ரொம்ப பின்னாடி அதுக்கப்புறம் வந்த ஒரு செய்தி. நிறைய விருதுகள் சிவாஜி வந்து அவர் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கலாம் இல்லையா, ஒரு ஆண்டுமே கொடுத்துருக்கலாம். அவர் இத்தனைக்கும் வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வெளிநாடுகளில் நிறைய விருதுகள் வாங்கினார். கனடா தேசம் நயகராவினுடைய மேயராக இருந்தார். அது வந்து நேரு இருந்தார், அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் தான் இருந்தார். எவ்வளோ பெரிய அங்கீகாரம் இது. இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் ஆனால் இங்கே இந்திய அரசோ தமிழக அரசோ அவரை பெரிய அளவுக்கு கவனிக்காமல் விட்டு ஒரு கலைஞராக சிவாஜி கணேசன் அவர்களை நான் பார்க்கிறேன். இந்த இன்னொரு விஷயம்னா, இந்த ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் சொன்ன இந்த விஷயம், இது வந்து ஓரளவுக்கு உண்மையாக இருந்தா, இது உண்மையை தான் சொல்லியிருப்பாரு. அந்த அம்மா சொன்னது உண்மையாக இருந்திருந்தா, அப்படி ஒன்று நகர்ந்திருந்தா, எல்லா இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ பெரிய துயரம் இது.
இவருக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அவருக்கு கிடைச்சது என்பது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். இந்த செய்தியை இந்த நேரத்தில் அவர் எங்கேயுமே என்ன தவிர வேறு யார்கிட்ட சொன்னார்னு எனக்கு தெரியாது. இப்போ சவுந்தரா கைலாசம் அவர்களும் இல்லை, ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனும் இல்லை. அதை கேட்ட ஒருத்தன் நான் இருக்கேன். இந்த செய்தியை இப்போவாவது நான் ஆவணப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை உலகம் பின்னாடி உணரட்டும். நன்றி, வணக்கம்.